செம்பொனொடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறைஞனரை மணியோடு ஒளி திகழுறைவடமாட பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதற்பொழிடொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டல முங்குளை காதும் அசைந்தாட கட்டிய சூழியுமுச்சி கதிர்முத்தொடுமாட வம்பவள திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்கு நாடுக செங்கீரை. செங்கீரை பருவம் பாடல் எண் 8. செம்பொனொடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. செம்பொன் அடி, செம்மையான அடி, பொன் போன்ற அடி என்று சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் செங்கீரை என்பது 5ஆம் மாதத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு. அந்த 5ஆம் மாதத்தில் குழந்தையோட இந்த பிஞ்சு கால்கள் சந்தன நிறமா, மஞ்சள் நிறமா, இல்லை சிவப்பு நிறமா அப்படின்னு பார்க்குற அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது அந்த நிறமானது மஞ்சள் நிறமா, சந்தன நிறமா, இளஞ்சிவப்பு நிறமா, இல்லை ஆரஞ்சு நிறமா என்ற குழப்பத்தை அனைவருக்கும் ஏற்படுத்துவது இயல்பே. அதனால் குமரகுருபரர் குழந்தையின் அடிகளை செம்பொன் அடி, செம்மையான பொன் போன்ற அடிகளில் அந்த கிங்கிணி சதங்கையும் சிலம்பும் கலந்து ஆடட்டும் என்று கூறுகிறார். திருவரை, திரு கூட்டல் அறை, அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழ் அரை வடம் ஆட. அரை என்றால் இடுப்பு, திரு என்றால் மேன்மை. எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? மேன்மை பொருந்திய இடுப்பு, இடை. அதில் அரைஞானும் அரைமணியும் அரைவடமும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. குமரகுருபரர் என்ன குழந்தைக்கு தொந்தி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரெலாம் நம்ம நினைக்கக்கூடாது. இங்கே இந்த பருவத்தில் குழந்தை என்ன செய்யுது? தன் இரு கைகளை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து இருக்குது. அப்போ வயிறானது எப்படி இருக்குது? பஞ்சு மெத்த மாதிரி, பொண்ணு மாதிரி, பொன் அதாவது தங்க கலரில் என்ன செய்யுது? ஒரு பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது, ஒரு பூ மாதிரி இருக்குது. அந்த பகுதியானது என்ன செய்யுது? வயிறுடன் சேர்ந்து, அதாவது உறுதியோட தொந்தியோட சேர்ந்து சரிந்து ஆடுது. அதனால் சிறிய வயிறும் சரிந்து ஆடட்டும் என்கிறார். பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. பண்டி என்றால் வயிறு. பட்ட நுதற்பொலி டொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. பட்ட நுதல், பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில். நுதல் என்றால் நெற்றி என்று பொருள். பொலி டொட்டோடு, அதாவது நெற்றியில் பொட்டும் இருக்கின்றது, வட்ட சுட்டியும் இருக்கின்றது. பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் பொட்டோடு சுட்டியும் அசைந்து ஆடட்டும். கம்ப விதம்பொதி குண்டலமும் குளை காதும் அசைந்தாட. தங்க கம்பிகளால் விதவிதமாக சேர்த்து உருவாக்கப்பட்ட குண்டலமும் குளை காதும் அசைந்தாட. குளை அப்படின்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். காதில் அந்த அணியும் சேர்ந்து ஆடுது. கட்டிய சூழியும் உச்சி கதிர் முத்தொடுமாட. சூழி என்றால் உச்சியில் கட்டப்பட்ட கொண்டை. குழந்தையோட தலையில் உச்சியில் கொண்டை கட்டியிருக்காங்க. அந்த கொண்டையை சுற்றி முத்தாலான அணிகலன்களை அணிந்திருக்கிறாங்க. குழந்தை ஆட போகும்போது அந்த முத்தும் சேர்ந்து ஆடுது. உச்சியில் சுற்றி கட்டப்பட்ட ஒளிமிகுந்த முத்துக்களோடு சேர்ந்து ஆடட்டும். வம்பவள திருமேனியும் ஆடிட. ஆடுக செங்கீரை. மேனி என்றால் உடல். திருமேனியும், வம்பவள திருமேனியும் மேற்சொன்ன எல்லாவற்றோடும் அனைத்தோடும் மேன்மை பொருந்திய மேனியும் சேர்ந்து ஆடுக செங்கீரை. ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. குகன் என்றால் முருகனை குறிக்கின்றது. தொன்மையான
வைத்தியநாதபுரியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே ஆடுக செங்கீரை என்று குமரகுருபர் கூறுகிறார். திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆட, இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்கள் ஆட, பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாட, பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டியும் பதிந்தாட, கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதில் குலைகளும் அசைந்து ஆட, உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே, நீ செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக என்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலோட சில சிறப்புகளை பார்ப்போம். வைத்தியநாதபுரி முருகனை தீராத வினை தீர்த்த தம்பிரான் என்கிறார். வைத்தியநாதபுரியில் உள்ள தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. இங்குள்ள விபூதி குண்டலத்தில் எழுந்த வெண்சாந்தை அனைவரும் உண்பது வழக்கமாக இருக்கின்றது. அது மட்டுமில்ல, சந்தான தீர்த்தத்தில் இருந்து மண்ணெடுத்தும் உண்பார்கள். இந்நூலில் காப்பு பருவத்தில் முத்துக்குமாரசாமியை காக்கும்படி திருமாலை வேண்டும் பொழுது பச்சை பசும் கொண்டலே என்று அழைப்பதாக கூறப்பட்டுள்ளது. முத்துக்குமாரசாமி கோவிலின் தனிச்சிறப்புகள். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடப்பட்ட சிறப்பு தலம் இது. இக்கோயிலின் மூலவர் வைத்தியநாதர், தாயார் தையல் நாயகி. அருணகிரிநாதர், குமரகுருபரர், படிகாசு தம்பிரான், சிதம்பர முனிவர், காளமேக புலவர், ராமலிங்க அடிகள், வருகநாத தேசிகர், தர்மயாதீனம் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலமும் இதுதான். சோழ நாட்டின் காவிரியின் வடகரை தலங்களில் தேவாரம் பாடப்பட்ட 16வது தலம். புள்ளியிருக்கும் வேலூர் என்ற புராண பெயர் கொண்ட வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயர் கொண்ட இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. மாணவர்களே, இதுவரை நாம் குமரகுருபர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தை பார்த்தோம். நன்றி.